விஜயகாந்தை பற்றி உருக்கமாக பேசிய விஜய். மக்களின் மனம் கவர்ந்த விஜயகாந்திற்கு நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜய் உள்ளிட்ட பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மேலும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தனர். அவரது இழப்பு இந்திய அரசியலுக்கு, தமிழ் திரையுலகிற்கும் மிகப்பெரிய இழப்பு என்று பலரும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 1993ஆம் ஆண்டில் தன்னுடைய மகன் விஜயை வைத்து செந்தூர பாண்டியன் என்ற படத்தை இயக்கினார் S.A. சந்திரசேகர். இந்த படத்தில் விஜயின் வளர்ச்சிக்காக படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடித்தார் விஜயகாந்த். படமும் சிறப்பான வரவேற்பையும் கவனத்தையும் பெற்றது. தனது வெற்றிக்கு காரணமான இயக்குநர்களில் AGSம் ஒருவர் என்பதால் விஜயகாந்த் செந்தூர பாண்டியன் படத்தில் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்தார். இது குறித்து இயக்குனர் S.A. சந்திரசேகரே தன்னுடைய பேட்டியொன்றில் குறிப்பிட்டு உள்ளார். விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்திய போது மிகவும் உருக்கமாக காணப்பட்டார். அதோடு வெளிப்படையாக அவர் உணர்ச்சிகளை காட்டியது கவனம் பெற்றது. இன்னொரு பக்கம் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தை அவர் சிகிச்சை பெறும் போது நடிகர் விஜய் சந்திக்க முயன்றதாக சினிமா வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி விஜயகாந்த் மருத்துவமனையில் இருக்கும் போது அவரை சந்திக்க விஜய் முயன்றுள்ளார். ஆனால் விஜயகாந்த் குடும்பத்தினர் இதற்கு அனுமதிக்கவில்லை. விஜயகாந்தை பார்க்க வந்தால் மற்றவர்களும் பார்க்க வருவார்கள். இதனால் சிகிச்சை பாதிக்கப்படும், சிகிச்சையில் சிக்கல் ஏற்படும் என்பதால் விஜயகாந்தை அவர் சிகிச்சை பெறும் போது நடிகர் விஜய் சந்திக்க அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. நடிகர் விஜய் 1998ஆம் ஆண்டு விஜயகாந்த் பற்றி ஒரு வீடியோவில் கூறியிருப்பார். அதில் கிளாஸ் ஆடியன்ஸ், மாஸ் ஆடியன்ஸ் என இரண்டு விதமாக ஆடியன்ஸ் உள்ளனர். அதில் மாஸ் ஆடியன்ஸ் ஒரு நடிகனை நடிகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அண்ணன் விஜயகாந்த் பெரிய ஹீரோ. விஜயகாந்த் வச்சு எங்க அப்பா ஒரு படம் பண்ணும்போது அதில் விஜயகாந்திற்கு தம்பியாக என்னை நடிக்க வைத்தார்கள். விஜயகாந்த் பார்க்க வரும் ஆடியன்ஸுக்கு அந்த படத்தின் மூலம் நான் அறிமுகமானேன். இதற்காக தான் அந்த படம் பண்ணது. படம் வெற்றி அடைந்தது, நாங்கள் நினைச்சது நடந்தது என வீடியோவில் கூறியிருப்பார். இவ்வாறு விஜயின் வளர்ச்சிக்கு விஜயகாந்த் ஒரு காரணமாக அமைந்தார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.